முக்தி நெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய முக்தி நெறி யூடியூப் சேனல் மூலமாக நாம் 63 நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயனார் அமர்நீதி நாயனார். அல்லி மென்முல்லை அந்தார் அமர்நீதிக்கடியேன். அமர்நீதி நாயனார் சோழ நாட்டில் உள்ள பழையாறை என்னும் ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தவராவார். பெருஞ்செல்வந்தராய் விளங்கிய அவர் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார். தன் செல்வத்தின் பெரும் பாகத்தை அடியவர்களுக்கு அமுது ஊட்டவே பயன்படுத்தினார். திருநல்லூரில் ஒரு மடம் கட்டி அடியவர்களுக்கு அரும் தொண்டு புரிந்து வந்தார். அமர்நீதியாரின் சிவபக்தியை உலகறிய செய்ய சிவபெருமார் திருவுள்ளம் கொண்டார். பெருமார் வேதியர் கோலம் கொண்டு உடுத்தியிருந்தது போக 2 கோவணங்களுடன் கையில் கோல் ஒன்றை ஏந்தி திருநல்லூர் மடத்திற்கு வந்தார். அமர்நீதியார் அவ்வடியவரை கண்டு வணங்கினார். அவ்வேதியர், அமர்நீதியாரே, அடியவர்க்கு அமுது செய்யும் உமது தொண்டை அறிந்தே வந்தேன். நான் குளித்துவிட்டு வருகிறேன். அதுவரை எனது ஒரு கோவணத்தை நீர் உமது மடத்தில் வைத்து கொள்ளுங்கள். நான் குளித்த பின் கோலில் சுற்றிய இக்கோவணத்தை அணிந்து கொள்வேன். ஒருவேளை மழை பெய்து இக்கோவணம் நனைந்து விட்டால் உம்மிடம் தந்துள்ள கோவணத்தை தர வேண்டும். அதை கட்டிக்கொள்வேன் என்றார். அமர்நீதியாரும் அதை பெரும் பாக்கியமாக கருதி கோவணத்தை பெற்று மடத்தினுள் வைத்தார். வேதியரும் சென்று விட்டார். சற்று நேரத்தில் சிவபெருமார் திருவருளால் மடத்திலுள்ள கோவணம் மறைந்தது. அந்நேரம் வெளியே கடும் மழை பெய்தது. சில நாழிகை பொழுதில் வேதியர் மழையில் நனைந்தபடி மடத்தை நோக்கி ஓடி வந்தார். அவரது கோலில் சுற்றிய கோவணமும் நனைந்திருந்தது. அவ்வேதியர் அமர்நீதியாரிடம், நான் தந்துள்ள கோவணத்தை தருவீராக, இக்கோவணம் நனைந்துவிட்டது என்று கூறினார். அமர்நீதியாரும் மடத்தினுள் சென்று கோவணத்தை தேடினார். அதை காணவில்லை. எங்கு தேடியும் அது கண்ணில் அகப்படவில்லை. உடனே வேதியரிடம் வந்து கோவணம் காணாமல் போனதாக கூறி அதற்கு பதில் தான் புதிதாக வேறு கோவணம் தருகிறேன் என்று சமாதானம் கூறினார். வேதியரோ கடும் கோபம் கொண்டார். எனக்கு என்னுடைய கோவணமே வேண்டும் என்றார். அமர்நீதியாரோ வேதியரிடம், நீங்கள் தந்த கோவணத்தை காணவில்லை. புதிய 10 துணிகளை வேண்டுமானாலும் தருகிறேன். தயவு செய்து கருணை காட்ட வேண்டும் என்று பணிந்து கூறினார். வேதியர், அப்படியென்றால் ஒரு தராசை கொண்டு வாரும். அதில் என் கோவணத்தின் எடையுள்ள வேறு ஒரு கோவணம் தாரும் என்று கூறினார். அதற்கு சம்மதித்த அமர்நீதியார் உடனே அங்கொரு தராசை கொண்டு வரச் செய்தார். வேதியர் தன் கோலில் சுற்றியிருந்த கோவணத்தை தராசின் ஒரு தட்டில் வைத்தார். மறுதட்டில் புதிதாக ஒரு கோவணத்தை வைத்தார் அமர்நீதியார். வேதியரின் கோவணம் இருந்த தட்டு அதிகமாக தாழ்ந்திருந்தது. அமர்நீதியார் பல துணிகளை எடுத்து வைத்தார். அவை யாவும் வேதியரின் கோவணத்தின் எடைக்கு சமமாகவில்லை. துணிகளையும் பொன்னையும் வெள்ளியையும் ஏனைய மணிகளையும் அள்ளி அள்ளி வைத்து சோர்ந்து போனார். எடை சமன்படவில்லை. உடனே அமர்நீதியார் தன் மனைவியையும் மகனையும் அழைத்தார். தராசின் தட்டில் ஏறி நிற்கும்படி கூறினார். தான் இதுவரை செய்து வந்த அடியவர் தொண்டு குற்றமற்றது என்றால் இத்தராசு சமநிலை பெறட்டும் என்று கூறியபடி தானும் அத்தட்டில் ஏறி நின்றார். தராசு சமநிலைக்கு வந்தது. அக்கணமே வேதியர் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். சிவபெருமார் உமையன்னையுடன் விடைவாகனத்தில் திருக்காட்சி தந்தார். அமர்நீதியார் இறைவரையும் இறைவியையும் கண்டு பேரானந்தம் கொண்டார். அமர்நீதியார் இறைவரையும் இறைவியையும் வழிபட்டு மெய் சிலிர்த்தார். தட்டில் நின்றிருந்த அமர்நீதி நாயனாரும் அவரது மனைவியும் மகனும் சிவபெருமார் திருவருளால் சிவலோகம் சென்றடைந்தனர். நன்றி. சிவா தில்லை, திருச்சிற்றம்பலம்.